அடுத்து நாங்க 7வது கேள்வி பார்ப்போம். 7வது கேள்வி வந்து சாய்தளம் ஒன்றில் ஒரு பொருள் வைக்கப்பட்டு அதுக்கு கீழ் நோக்கி ஒரு தள்ளுகை கொடுக்கப்பட்ட போது அது ஹலோ மாஸ் நான் கிளாஸ்ல நிக்க திரும்ப படிக்கட்டேன் உங்களுக்கு உடனே எடுக்க முடிச்சு எடுக்கணா சரி சாய்தளம் ஒன்றிலே ஒரு பொருள் வைக்கப்பட்டு அதுக்கு கீழ் நோக்கி ஒரு தள்ளுகை கொடுக்கப்பட்ட போது அது சாய்தளம் வழியை கீழ் நோக்கி ஒரு சீரான வேகத்துடன் என்று காணப்பட்டது. அது கீழிருந்து சாய்தளம் வழியே தள்ளிவிட்டால் மேல் நோக்கி என்ன செய்யும் என்று கேள்வி கேட்டது. நீங்கள் இதை பற்றி என்ன சொல்லுவீங்கள்? இது மிக இலகுவான கேள்வி. பாருங்க, ஒரு சாய்தளத்துல ஒரு துணி வச்சு போட்டோம், அதை நாங்கள் சும்மா மெதுவா இயங்க விட்டோம்னு சொன்னா மாறாத விதத்துல போகுது. அப்ப என்ன இங்க பிரச்சனை? சாய்தளத்தில் கொல்லப்படுகின்ற உராய்வு தடை விசை mg sin θ-வுக்கு ஈக்குவலா இருந்திருக்க வேண்டும். சாய்தளத்தில் தொழிற்படுகின்ற உராய்வு தடை விசை தெளிவு சுயாதீனமா கீழே வரும்போது மாறாத விதத்துல தான் வருதுன்னு சொன்னால் தொழிற்படுகின்ற விசை mg sin θ கீழ் அப்ப தடை விசையும் mg sin θ ஈக்குவலா இருந்திருக்க வேணும். அப்ப தடை விசை எவ்வளவு தொழிற்படும் என்பது கீழ் நோக்கி இயங்குறாரா அல்லது மேல் நோக்கி இயங்குறாரா பொறுத்து இல்லை. கீழ் நோக்கி எங்கினா மேல் தொழிற்படும், மேல் நோக்கி எங்கினா கீழ் தொழிற்படும், பெருமானம் அதே மாதிரி தான் தொழிற்படும். இன்னும் ஒரு பெருசா தொழிற்படுது. இந்த கேள்வி அவ்வளவு பெருசா நாங்க ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இல்லை. இது இப்படித்தான் மாறாவதுல வருது. இது நம்ம கீழே இருந்து மேல தள்ளிவிட்டா என்ன நடக்கும்? mg sin θ என்ற விசை புவி விசை கீழ் நோக்கி தொழிற்படும், கீழே இருந்து மேல போல தடை விசை கீழ் நோக்கி தொழிற்பட ஆரம்பிச்சு. சொல்றதுக்கு 2 மடங்கான விசை mg sin θ கீழ் நோக்கி தொழிற்படும். அப்ப இவர் மேல் நோக்கி போகும்போது அமர முடி கொண்டு போக 2g sin θ என்ற அமர் முடுகளோட மேல் நோக்கி கொண்டு போய் ஓய்வடைவார். ஓய்வடைந்த பிற்பாடு திரும்பி கீழே வருவாரா? நீங்க நினைக்கிறீங்க ஓய்வடைந்த பிற்பாடு திரும்பி கீழே வருவாரா? டக்குன்னு சொல்லுங்க. இல்ல, அது ஓய்வடைந்த பிற்பாடு உராய்வு டக்குன்னு மேல மாறிடும். கீழே எங்க முற்பட்டார் என்று சொன்னா உராய்வு மேல் நோக்கி தொழிற்பட ஆரம்பிச்சு அதுலயும் வந்து கொள்ளும். அவ்வளவுதான், ஒன்றும் கிடையாது. அப்ப எந்த விடை சரியாக இருக்குன்றதை பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்த 8வது கேள்வி, 5 கிலோகிராம் துணிவுடைய ஒரு சிறிய பொருள் ஒன்று ஆரம்பத்தில் ஓய்வில் உள்ளது. அதன் மீது 4 செகண்டுக்கு 10 சமப்படுத்தப்படாத விசை என்ற அர்த்தம் வந்து விளைவு விசை. சமப்படுத்தப்படாத அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் என்பது வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ற அர்த்தம். தாக்குகிறது. பின்னர் 2 நிமிடம் விசை விளைவு விசையினால் அது ஓய்வுக்கு கொண்டு வரப்படுகிறது. முதல் வந்து நாங்கள் ஆறு முடுக்க வச்சு கொண்டு போறோம், பிறகு அமர் முடுக்க வச்சு கொண்டு போறோம். பொருள் இயங்கிய தூரம் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டு மிக இலகுவான கேள்வி. 5 கிலோகிராம் துணிவான பொருள் 4 செகண்டுக்கு 10 நியூட்டன் விசை. அப்ப 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 6 முடுக்கல 4 செகண்ட் கொண்டு போறோம். இறுதி வேகம் 8, ஆரம்பம் 0, சராசரி வேகம் 4 செகண்ட் நேரம் 16 நிமிடம் போயிருக்கு. திருப்பி வரைய அந்த வரைவில் யோசிச்சு பாருங்க, டக்குன்னு மேல போனது அப்படியே ஆறுதலா கிளம்பி பூச்சிமா அந்த ரங்காலவார தரப்பு 2 மணி நேரம். இந்த ஒரு வரைவில் இதை வச்சு நீங்க யோசிச்சு பார்த்தோம்னா இந்த வரைவு இப்படித்தான் வந்து ஓகே தானே? இந்த வரைவு 16 இருந்தா இந்த பரப்பளவு வந்து 32 இருக்கும். ஓகேங்களா? சோ 16 மொத்த பரப்பளவு சொன்னா 14 48 மீட்டர் சொல்லுவாங்க. விளங்குறீங்களா? மனதாலே செய்து கொள்ளலாம். ஓ சாரி விசை வந்து அரைவாசியில 2 நியூட்டன். சாரி மன்னிக்கப்படும். 2 நியூட்டன் விசை என்று சொன்னால் இந்த பரப்பு இன்னும் 5 மடங்கு தூரத்துக்கு இழுபட்டு இந்த நேரத்தை போல 5 மடங்கு நேரத்துக்கு அது இழுபட்டு. இந்த பரப்பளவு வந்து 5 மடங்கா இருந்தது. சோ மொத்த பரப்பளவு 6 மடங்கு. 16 6 மடங்கு எவ்வளவு? 16 6 மடங்கு 96. ஓகே தானே? விளங்கிட்டீங்களா? இந்த வரைவு 5 மடங்கு நேரத்துக்கு மேலும் இழுபட்டிருக்கும். ஓகே, முதல் 10 நியூட்டன் விசையோட ஆரம்பிடுகிறது, 2 நியூட்டன் விசையோட அமர் முடுக போறாருன்னு சொன்னாங்க. முதல்ல இருந்து 6 முடுகலை போல இனி இருக்க போற அமர் முடுகல் 5 1 பங்கு. அப்ப 1 பங்கு நேரத்துல பெற்றுக்கொண்ட வேகத்தை 5 பங்கு நேரத்துல இழக்க வேண்டி வரும். நேரம் 5 மடங்கா தேவைப்படும். சோ பரப்பளவு 5 மடங்கா இருக்கு. 32 இல்ல 16 5 நீங்க இப்ப 5 போட வேண்டாம். 5 போட்டா தேவையில்லை. இதுல 1 இருக்குது, அங்க 5 மொத்தமா இருக்கு. மொத்த பரப்பளவு 96. வேற முடிஞ்சு நாங்க போகலாம். ஓகே தானே? அடுத்தது பாருங்க 9வது கேள்வி. ஓகே தானே? விளங்குதானே? ரைட். அடுத்தது பாருங்க, அதுல கூட இருக்குது, ஆள் இருக்குது, கப்பியில பிடிச்ச வேறினம்
50 கிலோகிராம் தெளிவான ஒரு கூடையில் நிற்கிற தீந்தைன்னா பெயிண்ட் அடிக்கிறது. தீந்தை பூசுபவர் திணிவு புறக்கணிக்கத்தக்க கயிறு கப்பி ஒழுங்கொன்றை பாவித்து தன்னையும் கூட்டையும் இந்த மாதிரி ஆறுபடுகளை கொண்டு போறார். கூட்டின் அடித்தளத்தினால் தீந்தை பூசுவர் மீது உயர்த்தப்படும் விசை என்று கேள்விகள். இதே போல நாங்கள் செய்து பார்த்திருக்கிறோம். இந்த தொகுதி வந்து மேல் நோக்கி 5 மீட்டர் -6 போக வேண்டும் என்று சொன்னால் இந்த இலையில தொழிற்படுகின்ற மேல் நோக்கின விசை எப்படி இருக்க வேண்டும் சொன்னா உள்ளுக்கு இருக்கிற கூடு மனிதன் சேர்ந்த கூடு மனிதன் சேர்ந்த அந்த மொத்த நிறையில என்ன மாதிரி பிரச்சனை வரப்போது பாருங்க. மொத்த நிறையை போல 1.5 மடங்கு பெருமானமான விசை மொத்தமாக மேல் நோக்கி கிடைக்க வரும். மேல் நோக்கி 5 மீட்டர் -6 போக வேணும்னு சொன்னா இங்க இருக்க மொத்தமான மேல் நோக்கின விசை நிறையை போல 1.5 மடங்கு, இந்த தொகுதியினுடைய நிறையை போல 1.5 மடங்கு விசை மேல் நோக்கி இழு விசையில மொத்தமா கிடைக்க. ஆக ஒரு இழு விசை தசம் 75 மடங்காக இருக்கப்படும். நிறையை போல தசம் 75 மடங்கா இருக்கப்படும். 50 கிலோகிராம் துணிவான கூடை திணிவுடைய கூடை நிற்கும் தீந்தை பூசுபவரின் திணிவு தேவைப்படவில்லை. இது கேள்வியில ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு அவற்றை திணிவு தராத விடத்து நாங்கள் ஒன்றும் செய்யலாம். தானே 50 கிலோகிராம் தெளிவான கூடை எல்லாம் சரியா இருக்குது. ஆனா அவற்றை திணிவு கட்டாயம் தந்திருக்கப்படுது. தந்திருக்க தானே அவற்றை திணிவு தேவையில்லாம நாங்கள் கண்டிப்பா செய்யலாம். அது ஓகே. நீங்க வேணும்னு சொன்னா சும்மா செய்து தயாரிக்க ஒரு தரம் அவருடைய திணிவை 100 கிலோகிராம் என்று வச்சுக்கொண்டு சும்மா அதெல்லாம் கணிப்பா செய்து தராங்க. 150 கிலோகிராம் சோமா கணிப்பு சோமா இருக்கும். கூடை திணிவு 50 கிலோகிராம் சொல்லி அவற்ற திணிவை 150 கிலோகிராம் வச்சுக்கொண்டு கணிப்பை செய்து தராங்கோ. இந்த விட வராது. ஓகே, நீங்கள் அப்படி நினைச்சு கொண்டீங்கன்னு சொன்னால் கூடைக்கு திணிவு இல்லை என்று சொல்லி நினைச்சிருக்கீங்க. அப்படித்தானே மனிதனுக்கு 50 கிலோகிராம் திணிவுன்னு சொல்லி நீங்க நினைச்சால் கூடைக்கு திணிவு இல்லை என்று கருதிருக்கிறது. அப்படி பார்க்கலாமா? புறக்கணிக்கத்தக்க கயிறு கப்பி ஒழுங்கொன்றை பாவித்து என்று சொல்லி கிடக்குது. கூடைக்கு திணிவு இல்லை என்று சொல்லி கருதி கொண்டார். கூடைக்கு துணிவில்லை என்று கருதி கொண்டால் பிரச்சனை இல்லை. தசம் 75 மடங்கு அந்த கிடைக்கும். இதிலையும் தசம் 75 மடங்கு கிடைக்கும். ஸோ அவருக்கு கிடைக்க வேண்டிய 1.5 மடங்கு நகர்லேயே வரணும். அந்த 2 மடங்கு வழங்கப்பட்டது. ஸோ ஓகே, அந்த மாதிரி தான் விட வரும் போல் இருக்குது. அப்படியா 5 மீட்டர் -2 முழுவதுக்கு தேவையான திசையில ஒரு பங்கு கைதால வழங்கப்பட்டிருக்கும், ஒரு பங்கு கூடியால வழங்கப்பட்டிருக்கும். ஸோ 2.5 கூடியது வந்து வழங்கப்பட்டிருக்கும். 500 2.5 750. அப்படி வர விடுவேன் 750 விட எங்க இருக்கு. ஓகே, நீங்க 2 மேல செய்து கொடுங்க. ஒன்று வந்து கூடை 50 கிலோகிராம், மனிதன் 180 கிலோகிராம் கருதி கொண்டு ஒரு கணிப்பு செய்து வராங்க. இன்னொன்று கூடை கயிறு கப்பி எல்லாத்துக்கும் திணிவில்லை, மனிதனுக்கு மட்டும் திணிவு இருக்குது என்று வச்சுக்கொண்டு கணிப்பு செய்து வராங்க. மனிதனுக்கு மட்டும் திணிவு இருக்கு கருதி கொண்டால் 180 விட முதல் சொன்ன பரிமாணத்தை போட்டு வேறு பண்ணிப்பாங்க. அதுக்கு வேற விட இந்த திசையில நாங்கள் முதல்ல கொப்பியில இதே கேஸ் நாங்கள் வேறு பண்ணியிருக்கிறோம். இதே போல கேஸ் நாங்கள் வேறு பண்ணிருக்கோம். செய்து கொள்வீங்களா? வழங்கப்பட்ட வேணுமா? இது உங்களுக்கு செய்து கொள்ள இயலுமா? அதை நாங்கள் முதல் பார்த்த ப்ராப்ளத்தை இந்த என் வச்சு வேறு பண்ண இயலுமா? இந்த தசம் 75 என்று போட்டது அதே ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த தொகுதியினுடைய நிறை மொத்தமான நிறை எஞ்சி என்று சொன்னால் மேல் நோக்கின இலையில உள்ள இழுவையால் வழங்கப்படுகிற மேல் நோக்கின விசை 1.5 எம்ஜியா இருக்க வேண்டும். அப்போ ஒரு இழு விசை 0.75 எம்ஜி என்று வர வேண்டும். மற்ற இலையிலையும் 0.75 எம்ஜி என்றுதான் வர வேண்டும். ஓகே தானே? இது கூடைக்கு திணிவு இருக்குதா இல்லையான்றதை பொறுத்து இல்லை. 5 மீட்டர் -6 போறதா இருந்தா 1.5 மடங்கு விசை மேல் நோக்கி வழங்கப்படும். நிறைய போற 1.5 மடங்கு விசை மேல் நோக்கி வழங்கப்பட வேண்டும். சரி, நீங்க சொல்ல பண்ணுவீங்களா? அங்கே போடுறேன். அங்க போகட்டா இல்ல சொல்ல பண்ணி காட்ட வேணுமா? சொல்லுங்க. எல்லாருக்கும் ஓகேயா? இல்ல சொல்ல பண்ணி காட்ட வேணுமா? ஓகே, ஃபைன். அடுத்தது அதுவும் அதே போல கப்பு அங்க இருக்குது. இதுல வந்து திணிவுகள் 5 கிலோகிராம் 15 கிலோகிராம் இருக்குது.
கப்பி மீது செல்வது, கப்பிகள் திணிவு முறாய் மற்றவை என்று சொன்னால் 15 கிலோகிராம் திணிவினுடைய ஆர்முடுகை என்னன்னு சொல்லி கேள்வி வருவார். இது கட்டணங்கள் சமன்பாடு எழுதி சுருக்க வேண்டிய அதுல ஒரு டென்ஷன் வரும், நீங்க 2 மடங்கு டென்ஷன் வரும், அந்த 1 மடங்கு டென்ஷன் வார ஆர்முடுகளுக்கு நீங்க வார ஆர்முடுகள் வந்து அரைவாசியா இருக்கும். 5 கிலோகிராம் திணிவின் ஆர்முடுகளை போல 15 கிலோகிராம் திணிவின் ஆர்முடுகள் அரைவாசியா இருக்கும். மேல் நோக்கி எழுதி பார்க்கணும். இது மாதிரி ப்ராப்ளம் நாங்க உங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்கோம். அவர் வந்து ப்ராப்ளம் எடுத்து பாருங்க உதவும். இதே போல கேட்கணும் நாங்க முன்னும் ஒர்க் பண்ணியிருக்கோம். சரிதான்? இரண்டு கப்புகள் நிலைப்படுத்தப்பட்டிருக்குது. இது 5 கிலோகிராம் துணிவு, இங்க 15 கிலோகிராம் துணிவு. ஒன்றாக கெஸ் பண்ண வேண்டும், எந்த பக்கமாக முதல் தீர்மானிக்க வேணும். அதை தீர்மானிக்கிறது இப்படித்தான். இங்க 15 கிலோகிராம் துணிவு இருக்குது, 5 கிலோகிராம் துணிவுன்னு சொன்னா இதை பிடிச்சு வச்சுக்கோங்க. இதை இப்படியே பிடிச்சு வச்சுக்கொண்டால் இந்த இடத்துல என்ன இழுவிசை பெறும் நாங்க யோசிக்க வேணும். இந்த இடத்துல இவர் சமநிலை நிற்கும் போது கட்டாயம் இந்த இடத்துல 75 நியூட்டன், இந்த இடத்துல 70 நியூட்டன் வாங்க. அப்ப இந்த இடத்துல மேல் நோக்கி 75 நியூட்டன் வரும். பிடிச்சு வச்சுக்கிறவர் கீழ் நோக்கி 25 நிமிஷம் கொடுத்தாக்க வச்சிருக்க 7. கையை விட்டா இது மேலதான் போகுது. முதலாவது பிரச்சனை இது மேலே போகும், அதை கீழே போகும் கேஸ் பண்ண வேணும். பிடிச்சு வச்சுக்கொண்டால் இங்க 75 இங்க 25 வந்திருக்கும். அப்போ இதுலயே 25 வந்திருக்கும். பிடிச்சு வச்சுக்கிறவர் கீழ் நோக்கி 20 கொடுக்கண்டா இல்ல நிறைவுக்கு 50 4 நோக்கி 20 கொடுத்தா சமநிலை நின்று கையை விட்டா இது மேல் நோக்கி தான் போகுது. கீழே 50 மேல 25. அப்ப மேல் நோக்கி 6 வளைக்கும். 6 வளைந்த பிறகு திரும்ப இழுச்சு நம்ம சொன்ன இருக்காது. 6 மூடி கொண்டிருக்கிற போது இழுவிசைகள் நாங்க சொன்ன பெருமானமா இருக்கு. அது வேற அது எந்த பக்கம் 6 மூணு கணிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக இதுக்கெல்லாம் செய்யணும். இவர் மேல் நோக்கி போற 6 ஏன்னு சொன்னா இவர் கீழ் நோக்கி போற 6 A/2. அது எந்த விளங்கிட்ட வேணும். அந்த இதுல வந்து சுத்தி கொண்டிருக்கிறது நம்ம முன்ன பார்த்துக்கிறோம். அதை திரும்ப ரெக்கார்ட் பண்ணி கொள்ளுங்க. இவர் இதோட போனா அவர் A/2 கூட போவார். இவருக்கு மேல் நோக்கி சமன்பாடு என்ன? T - 50 சமன் 5A. அவருக்கு கீழ் நோக்கி சமன்பாடு என்னன்னு சொன்னால் 150 - 2T சமன் 15 A/2. ஓகே, சுருக்கிவிட்டா விளக்கம். கீழ் நோக்கின விசை 150 - 2T 15 × A/2. இதற்கு கீழ் நோக்கி எழுதின சமன் என்ன? இது அவருக்கு மேல் நோக்கி எழுதின சமன் என்ன? அங்க இருக்கு. 10 டைம் சால்வ் பண்ணும்போது விடை கிடைக்கும். சரிதானே? மிக இலவான கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க. 11வது கேள்வி. M1 M2 திணிவுகள், 2 குச்சிகள் P1 2 புள்ளி கப்பிகள் P1 P2 இருக்கு. P2 வந்து ஏனக்கூடிய வரும், P1 இல்லையா இருக்குது. உராய்வு இல்லை என்று சொன்னால் M2வினுடைய ஆர்முடுகளாக இருக்க வல்லது என்னன்னு கேட்டு. இங்க M2 வந்து கீழ் நோக்கி A என்ற ஆர்முடுகள்ல போகுமா இருந்தால் M1 வந்து 2A என்ற ஆர்முடுகள்ல போக வேண்டியிருக்கும். சமன்பாடு எழுதி கொண்டு சுருக்கி பார்க்கலாம். முயற்சி செய்யலாமா? அங்க தேவையான இதுக்கு வந்து இயங்குகிறது காரணமா இருக்கிறது வந்து ஒரே ஒரு விசை M2G. ஆனா அதற்கு 2 மடங்கு ஆர்முடுகள். ஸோ 2MA. இவருக்கு வந்து M2A 2M1A 2M1A. மற்றது தேவையானது M2A. இது சமன் M2G. இதை சுருக்கி நீங்கள் சொன்னா விட வர மாட்டேன் நினைக்கிறேன். எழுது நீங்க சமன்பாடு எழுதி சொல்லிட்டாங்க. இது என்ன நாங்க செய்யறாங்கன்னு சொன்னால் இந்த தொகுதிக்கு 11வது இதில் உள்ள தொகுதியை பாருங்க. தொகுதியில இயங்குவதற்கு காரணமாக தொழிற்படுகின்ற விசை என்ன என்று பார்த்தால் M2G மட்டும்தான். M1Gல ஒன்றுமில்லை. M1G அந்த இயக்கம் நடைபெறுவது இல்லை. M2G என்ற விசை மட்டும்தான் தொகுதி இயங்க வைக்கிற விசையா இருக்கு. இந்த விசையை பயன்படுத்த இந்த தொகுதியினுடைய ஆர்முடுகல் இயக்கம் நடக்கும். இந்த விசையில M2 என்ற திணிவுக்கு எவ்வளவு விளைவு தேவை, M1க்கு எவ்வளவு தேவை? M1க்கு வந்து 2M1A வேணும். M2A என்ற ஆர்முடுகல் கீழே இயங்கினால் M1 வந்து 2 எவ்வளவு இருக்கும். ஸோ M1 திணிவுக்கு 2M1A என்ற விளைவு விசை வேணும். M2க்கு M2A என்பது வேணும். இந்த ரெண்டு விளைவுகளும் புவியீர்ப்பு விசை M2Gல மட்டும்தான் பெறப்படும். அப்ப இது ரெண்டையும் கூட்டினா அது சமனாக என்றுதான் முடிவு. பட் இதை நீங்க சமன்பாடு எழுத சொல்லப்படுறது வந்து அனுபவத்துக்கு நாங்கள் ஒரு முடிவாக சொல்றோம். எல்லா இடங்களையும் பாவச்சு போடுறாங்க. நீங்க சமன்பாடு எழுதி சால்வ் பண்ண முதல்படி இழுவைகளை T1 T என்று குறிச்சு கொடுத்தோம். M1 எழுதி இது எழுதி நினைக்கணும். நாங்கள் போறோம் போடுறது என்ன அங்கே போட்டால் அது ஒர்க் பண்ணி காட்ட வேணுமா? நாங்கள் முதல் கேள்வியும் பார்த்தா அதே மாதிரி இந்த கேள்வியும் வருது. கேள்வி காட்ட வேணுமா?
எல்லாரையும் மட்டும்தான் போனா பிறகு டிஸ்கஸ் செய்யறதுக்காண்டு போயிருந்தாரு சும்மா எழுதி கொடுத்தாங்க. M2 துணிவு M1 துணிவு T என்ற எழுத்து இருக்குது, இங்கே T இருக்குது, இங்கே T இருக்குது. அப்ப இந்த M2 துணிவுக்கு F சமன் என்ன எழுதினால் கீழ் நோக்கி M2G minus 2T. 2T. ஓகே தானே? அப்ப இது minus 2T சமன் M2 into A. அதே போல இங்க பாருங்க இதற்கு வந்து M1 into A சமன் T. இதுதான் தொடர். இப்போ இதுல வந்து இந்த சமன்பாடு ரெண்டால பெருக்கிறது. கீழே இருக்கிற சமன்பாடு ரெண்டால பெருக்க 2T வந்துடும். இந்த 2T அந்த 2T இல்லாம பண்ணி விட்டா திரும்ப மேல உள்ளது வரும். ஓகே தானே? இதுதான் நான் சொல்ல வரணும் இல்லையா? ரைட். இதை பார்த்துக் கொள்ளுங்க. அதே போல 12வது கேள்வி என்ன? ஒரு சீரான எல் நீளமான ஒரு சங்கிலி ஒப்பமானதா இருக்குது, கப்பி போது சங்கிலியின் ஆறு முடுகள் என்னன்னு கேட்டிருக்கு. இது ரொம்ப இலகுவான கேள்வி. எல் நீளமான சங்கிலியில ஒரு பக்கத்துக்கு எக்ஸ் நீளம் தொங்கி கொண்டிருக்கு. அப்ப அந்த பக்கத்துல எவ்வளவு நிறை அதிகமாக இருக்குது என்பதுதான் இங்க விளைவு விசை காரணமா இருக்கும். மொத்த சடத்துவத்தன்மை என்ன என்பது எல் நீளத்தில் தங்கி இருப்பதாக இருக்கும். சங்கிலியில மொத்தமா எல் நீளம் இருக்குது, இங்க எக்ஸ் நீளம் தொங்கி கொண்டிருக்குது. எக்ஸ் நீளம் இங்க தொங்கி கொண்டிருக்குது. அப்ப இங்க வந்து எக்ஸ் மிச்சம் கிடக்கு. சரி அகமத், ஒரு கேள்வி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. திருப்பி அந்த படம் எல்லாம் கீழே வேண்டாம். நான் இதை விளங்க படத்துல கொஞ்சம் ஸ்லோவா பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே தானே? ரைட். எல் நீளமானது ஓகே, எல் நீளமான மொத்த இது அடுத்த கேள்வி போங்க. 12வது கேள்வியில இந்த மொத்த சங்கிலியினுடைய நீளம் வந்து எல் என்று தரப்பட்டிருக்குது. அதுல எக்ஸ் நீளமான சங்கிலி இதுல தொங்கி கொண்டு இருக்கு. அப்ப மிச்சமா இங்கால எவ்வளவு இருக்குது என்று சொன்னால் எல் மைனஸ் எக்ஸ் மிச்சமா இருக்கு. பட் இப்போ என்ன பிரச்சனை இங்க, இது இங்காலி பக்கம் தான் ஆரம்பிடுவோம், ஏழாங்காலி பக்கம் ஆரம்பிடுவோம். இங்காலி பக்கமாக இருக்கிற நிறை இந்த நிறையை காட்டியும் அதிகமானது. அப்ப மேலதிகமாக எவ்வளவு நிறை இந்த பக்கம் இருக்கு, இதுல இருக்கிறத விட மேலதிகமாக எவ்வளவு நிறை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க இந்த அலகு நீள துணிவெல்லாம் எடுத்து நீங்க சொல்லி கொண்டிருக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நேர் விதசமா தொடர்புகளை வச்சுக்கொண்டே நாங்கள் போகலாம். ஓகே தானே? எல் நீளம் என்றதுல மொத்த துணிவு எல் ரெண்டு வச்சுக்கொள்ளும். அப்ப எக்ஸ்ல ஏதோ ஒன்று இருக்கு, அது நீளத்துக்கு நேர் சமனாக வாழதானே. நம்ம துணிவுகளை திரும்ப எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இங்க எக்ஸ் இருக்குது, இங்க எல் மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் எல் மைனஸ் எக்ஸ். ஓகே தானே? இது சமன், இதுதான் இருக்கிற துணிவு. இது எல் இன்டு ஏ என்று எழுத மாதிரி வந்தது. ஓகேயா? இதை விளங்கி கொள்றீங்களா? நீங்க விரும்பினா இப்படி செய்யுங்க. இது ஜி, சாரி இது ஜி வேணும், இன்டு ஜி. ஓகே தானே? இது இன்டு ஜி சமன் எல் இன்டு ஏ. ஆக்சுவலா இங்க என்ன விஷயம்னா, அலகு நீளத்து நிவு m ன்னு எடுத்துக்கொள்வோம். இது நாங்க என்ன செய்யணும், x இன்டு m. m அது போட்டா என்ன, mg வரும். இங்க தொங்குகிற நிறை வரும். l மைனஸ் x இன்டு m போட்டா இங்கால தொங்குகிற அந்த நிறை வரும். அப்ப இங்காலி பக்கமா இழுக்கிற விசை என்ன, அங்காலி பக்கமா இழுக்கிற விசை என்ன, இது mg, அதுக்கு ஒரு mg, அந்த mg மைனஸ் இந்த mg போற விளைவு விசை. விளைவு விசை சமன் தொகுதியின் மொத்த திணிவு L into M into A என்று போறாங்க. M எல்லாம் மட்டும் போனால் இதை சுருக்கிற விட வரும். ஓகே தானே? இதை கழிக்கிற போது 2x minus L into G, அது L அப்ப L வந்து கீழே பிரிக்கும். ஓகே, சுருக்கி அந்த விடையை பார்த்து போடுங்க. அங்காலே போட்டா செய்வீங்களா? அங்கால போட்டா அடுத்தது உருவை பயன்படுத்தி ஏனுடைய ஆறுமுடுகளை காண்க. அந்த பிணைப்புகள் தரப்பட்டது. முன்னம் பார்த்த அதே போல கேள்விதான் இங்கேயும் இருக்குது. அந்த ஒரு முனை நிலைப்படுத்தப்பட்ட நிலை என்பதற்கு பரவாயில்ல சுத்தி கொண்டு அந்த கப்பீரியை கோழியை விட்டுக்கிறதால ஆக்கள் பார்க்க அது சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரக்கூடும். மற்றபடி இது வேறு எதுவுமே கிடையாது. 4 கிலோகிராம் துணி இருக்குது, இங்க 5 கிலோகிராம் துணி இருக்குது. இப்போ இது எந்த பக்கமா இயங்கும்னு கெஸ் பண்ண வேணும். 4 கிலோகிராம் இந்த பக்கமா இயங்குமா, 5 கிலோகிராம் கீழே போற மாதிரி இயங்குமான்னு பார்க்க வேணும். இது நாங்க பிடிச்சு வச்சு கொண்டோம்னு சொன்னால் 5 கிலோகிராம் துணியில 25 தான் வந்திருக்கும். 4 கிலோகிராமுக்கு கீழ் நோக்கி 40 வரும். அப்ப புரிஞ்சுக்கணும், 4 கிலோகிராம் இருக்கிற பக்கமாகத்தான் அது கீழ் நோக்கி 6 கொடுக்கணும்னு சொல்லி.
இந்த தொகுதி இயங்காமல் இருக்க வேண்டும் சொன்னா 4 கிலோகிராம் திணிவுக்கு பதிலாக 2.5 கிலோகிராம் வச்சிருந்தா இயங்காமல் இருக்கு. ஒன்றில் இந்த 4 கிலோகிராம் திணிவை 2.5 கிலோகிராம் வச்சிருந்தால் தொகுதி இயங்காமல் இருந்தது. இல்லது 4 கிலோகிராம் அப்படியே இருக்கட்டும், கீழே 5 கிலோகிராமுக்கு பதிலாக 8 கிலோகிராம் வச்சிருந்தா அது இயங்காமல் இருக்கு. ஓகே தானே? இப்ப 5 கிலோகிராம் வச்சதால 4 கிலோகிராம் பக்கமா இயங்குகிற கேஸ் பண்ணிக்கொள்ள கீழே வச்சுக்கிற 5 கிலோகிராம் என்றபடியால் 4 கிலோகிராம் இருக்கிற பக்கத்துக்கு இயங்குகின்ற நீங்க கெஸ் பண்ணிக்கொள்ள இயலும். சமன்பாடு எழுதும்போது இதே போல முன்னும் ஒரு சமன்பாடு எழுதுறேன். ஓகே, அகமது பார்த்து கொள்ளும்போது இந்த கேள்வியும் முதல் கேள்வியும் ஒரே மாதிரி தான். ஓகே தானே? இந்த கேள்வியும் முதல் கேள்வியும் ஒரே மாதிரி. இந்த கிலோகிராம் இங்க 4 கிலோகிராம் இது நிலைப்படுத்தப்பட்ட கப்பி, இந்த விட நிலைப்படுத்தப்பட்டிருக்குது. அது ஏதாவது விதமாக இந்த இடத்துல கொண்டு நிலைப்படுத்தப்பட்டது. ஓகே தானே? எடுத்து கொஞ்சம் விளங்குது இல்லையா? 4 கிலோகிராம் 4 கிலோகிராம் 5 கிலோகிராம் இருக்குது. இப்போ தொகுதி இந்த பக்கமாக இயங்கும் என்று நான் கெஸ் பண்ணிட்டோம். இந்த பக்கமாக இயங்கும். இங்க இழுவிசை வந்து நாங்கள் டி என்று வச்சுக்கொள்வோம். இங்க நிறை வந்து 40 நியூட்டன். இந்த இடத்துல இழுவிசை டி, இங்க இழுவிசை டி இருக்குது. இங்க நிறை வந்து 50 நியூட்டன். இது கீழே இருந்து மேலே போகுது. ஸோ மேலே போகிற இயக்கத்துக்கு 2t மைனஸ் 50 சமன் 5a. இதற்கு நாங்கள் பாவிக்கிற எஃப் சமனமே இப்படித்தான் 2t மைனஸ் 50 சமன் 5a. அதற்கு நாங்கள் கீழ் நோக்கி பாவிக்கிற எஃப் சமனமே 40 மைனஸ் டி சமன், இது a என்ற ஆரம்புல போனா அது 2 மடங்கு ஆரம்புல போகணும். அப்ப 2 தர 4a. அது a தான் 2 மடங்கு, 4 2 மடங்கு இல்ல, a தான் 2 மடங்கு. ஓகே தானே? இவர் a என்ற ஆரம்புல மேலே போனால் அவர் 2a என்ற ஆரம்புல கீழே போகும். 4 தர 2 8 7 கடவணும். a தான் 2 மடங்கா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஆரம்புகள் 2 மடங்கா இருக்குது புரிஞ்சுக்கொள்ளணும். இதை நீங்கள் இல்லாத சமன்பாடு ஒழுங்கமைக்கிறதுக்கு இதை மேலே இருக்கிறத 2ஆல் பெருக்கி 2ஆல் பெருக்கணும். இழுவிசை இல்லாம பண்ணது கீழே உள்ளதை 2ஆல் பெருக்கணும். கீழே உள்ள சமன்பாட்டை 2ஆல் பெருக்கி அப்படின்னு சொன்னா இழுவிசை இல்லாம பண்ணி போட்டு ஆரம்பம் சுருக்கி எடுக்கலாம். ஓகே தானே? சுருக்கி பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது இதுவும் முதல் பார்த்த சாய்தளத்துல சங்கிலி பொருத்தப்பட்டிருக்குது என்றது முதல் பார்த்த அதே கேள்வியை போலதான் இங்க இருக்கு. ஓகே, முதல் பார்த்த அதே போலதான் இங்க இருக்கிறது. கேள்வி இது. சங்கிலி போலவே நாங்கள் இதை கருதி கொள்ளலாம். இங்க உராய்வுகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறா. உராய்வுகள் 16 பந்துகள் இருக்குது. சிலது வந்து ஒரு பக்கம் இருக்குது, இன்னொன்று மற்ற பக்கம் இருக்குதுன்னு சொல்லி கிடக்குது. G/2 என்ற ஆரம்புகள் இயங்குது என்று சொல்லி கிடக்குது. sin -1 ரேஷியோ வந்து 1/3 என்று சொல்லி கிடக்குது. இந்த கேள்வி வந்து நான் கொஞ்சம் மனதாலேயே ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். சமன்பாடுகள் எழுதி கொண்டிருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் என்று சொன்னால், ஒரு இது G/2 என்ற ஆரம்புகள் இயங்குறதுக்கு முழு திணிவும் சாய்தளத்திலேயே இருக்கும்னு சொன்னா G/2 ஒரு கலந்து இயங்குகிறார். ஏன்னா sin -1/3 கிடக்கிறபடியாக 16 இங்க என்ன சாத்தியக்கூறுகள் இருக்குன்றத நீங்க யோசிக்க வேணும். 16 குண்டுகளும் இந்த பக்கம் வந்திருந்தால் இது G/2 என்ற ஆரம்புகள் இயங்குகிறார். G/3 என்ற ஆரம்புல இயங்க வேண்டும் என்று. அப்ப இது அங்கால பக்கமாக இயங்க விடுற போது முழு துணிவுகளையும் அங்கால வச்சம் என்று சொன்னால் G என்ற ஆரம்புகளா இயங்கியிருக்கு. G/2 என்ற ஆரம்புகளை இயங்க வைக்கிறது என்னன்னு நாங்கள் யோசிச்சு பார்த்தால், சில துணிவுகளை இங்கால விட்டு அவற்றை இயக்கத்தை எதிர்க்க மாட்டோம். இது சமநிலை, இந்த துணிவுகளை நம்ம சமநிலை வச்சுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 3/1 துணிவை அங்காலையும் 1:3 ரேஷியோ 4ஆக பிரிச்சு ஒரு பங்கு திணிவு காவாசிய அங்காலையும் முக்காவாசி இங்காலையும் விட்டால் சமநிலை இருக்கு. புரிஞ்சு கொள்வீங்களா? காவாசி திணிவுகளை அங்காலையும் முக்காவாசி திணிவுகளை இங்காலையும் விட்டுருந்தா சமநிலை இருக்கு. முழுக்கையும் இங்கால விட்டா G/3
G/3 என்ற ஆர்முடுல போயிருக்கு. முழுக்களையும் அங்கால விட்டா G என்ற ஆர்முடுல போயிருக்கு. ஓகே, ஒரு G/2 என்ற ஆர்முடுல எங்க வைக்க வேணும்னு சொன்னா அங்கால எங்க வைக்கிறது தான் சாத்தியம். இதுல நான் என்ன மாதிரி இந்த கணிப்பை செய்து கொள்ள வேண்டும் என்றால், இங்கால இருக்கிற குண்டுகள் அதனுடைய நிறையினுடைய ஒரு பிரிப்பு கூறால் மட்டும்தான் இயக்கத்தை எதிர்க்கிறது. ஒரு 3/4 பிரிப்பு கூறால மட்டும்தான் இயக்கத்தை எதிர்க்கிறது. அப்போ அங்கால இருக்கிற திணிவுக்கு புவி விசையால இயக்கம் நடக்க போகுது. ஆனா இங்க வர்றதுக்கு 3/4 விசை எதிர்க்கும். இதை வச்சுக்கொண்டு G/2 என்ற ஆரம்புவதற்கு கொண்டு வரலாம். இந்த சமன்பாடு எழுதி கொண்டு போனா நிச்சயமா விடை கிடைக்கும். 3 திணிவு m என்று வச்சுக்கொண்டு மொத்த திணிவை 16 m என்று வச்சுக்கொண்டு இங்க n அங்க 16 - n என்று சொல்லி எழுதி சுருக்கி கொண்டு போனால் விடை நிச்சயமாக ஹலோ மார்னிங் அண்ணா. ஓ எஸ், அதை என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து 2018 தான் எக்ஸாம் எழுதியிருக்கிறார். அவருக்கு ப்ராப்பர் பேராசிரியர் தான் நான் போகலாம், அப்படி இல்லாம போகலாம். அவர் 2018 தான் அட்வான்ஸ் எக்ஸாம் சீட் பண்ணியிருக்கிறார். 18லயோ 2 இயர்ஸ் தானே. ஓ அப்ப 21 தான் சரி வேணும் அவருக்கு. டாப் அப் ஏதாவது ஒரு டாப் அப் வந்து அப்ப இந்த முன்னுக்கு ஒரு கோர்ஸ் பண்ணி அந்த டாப் அப் மாதிரி எப்படி செய்யறதா? அப்படி போடுவீங்களா? ஓகே, அது என்ன நான் செய்வேன், அது அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் செய்வேன். ஓகே 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 ஓகே, அப்படி செய்யலாம். அவர் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் விரும்புறாரு. ஓகே ஓகே, அது எனக்கும் வந்து வேணும்னா அதை பார்த்து போட்டு கிடைக்கிறேன். நான் கன்ஃபார்ம் பண்ணி போட்டு அவரோட காட்சி. ஓகே ஓகே ஓகே. சாரி, சொல்லி கொண்ட விஷயம் ஞாபகம் தானே. இது சமநிலை வைக்கிறத பற்றி பார்க்கறாங்க, முழுக்கங்களை எங்குவது முழுக்க இங்களை எங்குவது பற்றி பார்க்கலாம். இந்த இயக்கத்தை ஆதரிக்கிறது வந்து தொங்குற கனிவாக நடக்கும், இங்க தொங்குதல் எதிர்க்கும். ஆனா அவற்றை நிறையால முழுக்கையுமே எதிர்க்காது. 3/4 விசையால தான் எதிர்க்கும். 3/1 விசையால எதிர்த்து மொத்த ஆர்முடுகளை G/2 ஆக்க வேணும். அப்படின்னா இங்க தொங்க ஒரு திணிவு எவ்வளவு தக்கன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி இப்படி ஒரு நிலைமையில துணிப்புகள் அரையரை வாசி அங்காள் தொங்க விட்டு என்ன நடக்குது, இங்க தொங்குற விட்ட நிறை அங்காள் தொங்குற விட்ட நிறை ரெண்டும் சமம் நடக்கும். அப்ப இது எதிர்க்குது, அது ஆதரிக்குதுன்னு சொன்னா ரெண்டு சமனா போச்சு, விசை பூச்சியம் போச்சு, ஆறுபடுகைகள். இப்ப ஒருவேளை இங்கால வந்து நாங்கள் 2 மடங்கு நீளத்தையும் அங்கால 1 மடங்கு நீளத்தையும் விட்டுருந்தா என்ன ஆறுபடுகையில போகும் டக்குன்னு சொல்லுங்க. இது வந்து நிலைக்குட்டான, இது இங்கால நிலைக்கு தொடங்கும், அங்கால நிலைக்கு தொடங்கும். என்ன கேளுங்கன்னா மொத்த நீளத்துல இங்க 2 மடங்கு நீளம் அங்கால 1 மடங்கு நீளம் விட்டுருக்கோம். அப்படி விட்டா என்ன ஆறுபடுகையில போகும் டக்குன்னு சொல்லுங்க. இது டக்குன்னு சொல்லுங்க, இதுக்கு மெனக்கிடக்கூடாது. சொல்லிக்கணும், இந்த ஓர்டர் விளங்க நீங்க டக்குன்னு ஆன்சர் மாட்டீங்க. மொத்த நீளத்துல 2 மடங்கு நீளம் இங்கால தொங்குது, 1 மடங்கு நீளம் அங்கால தொங்குது. இது என்ன ஆறுபடுகையில் போகும்? ஒரு ஆய்வு ஒன்றும் கிடையாது. எழுதக்கூடாது, எதுவுமே எழுதுறதுக்கு இல்லை. விஷயம் விளங்கினா ஒரு ஆன்சர் வந்துருங்க. சரி, சிம்பிள். இங்கால தொங்குற திணிவை போல அரைவாசி திணிவு அங்கால தொங்கும். அப்போ இந்த ஆதரிக்கிற இது வந்து மொத்த நீளத்தை 3ஆ பிரிச்சு ஒரு பங்கு இங்காலையும்
மிச்ச 2 பங்கு இங்காலையும் தொங்க இங்கால தொங்குறவற்ற அந்த நிறை 3 1 பங்கு நிறை இந்த 3 2 பங்கு நிறையை எதிர்க்கவும். விளைவுளாக 3 1 பங்கு நிறைதான் இந்த தொகுதிக்கான இங்க நோக்கு இயக்கத்துக்கான விளைவு விசை. 3 1 பங்கு நிறைதான் தொகுதியினுடைய இங்க நோக்கிய இயக்கத்துக்கான விளைவு விசை. அப்ப தொகுதி என்ன ஆரம்புல போகும்? G/3 என்ற ஆரம்புல போகும். ஓகேயா? இதே போலதான் அந்த கேள்வி மாற்றப்படும். இப்போ என்ன வந்து இப்படியான ஒரு நிலைமையில G/2 என்ற ஆரம்புல போக வேணும் என்றால் எப்படி தொங்கப்பட வேண்டும்? எவ்வளவு நிலத்து அங்கா தொங்கப்படும், எவ்வளவு நிலத்து இங்கால் தொங்கப்படும் சொல்லுங்க. மொத்த நிலத்துல எவ்வளவு நிலத்து அங்கால் தொங்கப்படும், எவ்வளவு நிலத்து இங்கால் தொங்கப்படும், G/2 என்ற ஆரம்புல போகுது. டக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் 2 minutes தான் இருக்குது. G/2 என்ற ஆரம்புல போக வேண்டும் என்று சொன்னால் காவாசி திணிவு அங்கால் பங்கு விட்டு முக்காவாசி திணிவு இங்கால் பங்கு விட்டால் முக்காவாசியுடைய நிறை ஆதரிக்க காவாசியை எதிர்க்கும். அப்ப விளைவு அரைவாசி வந்திருக்கும். அப்ப G/2 ஆரம்புல போகும். இது போலவே உங்களை யோசிக்க முடியலையா? இப்படியே யோசிச்சு படிக்க முடியலையா? மட்டாக்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? கஷ்டமா இருக்கா இந்த கேள்வி? சரி, நீங்க ஒரு வாய் பண்ணாதீங்க. இது நான் திரும்ப டிஸ்கஸ் பண்றேன். ஒரு 1/3 பாட்டை நாங்கள் இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் முதல் 45 கேள்வியில கிட்டத்தட்ட 15 கேள்வி வந்துட்டு. சரிதானே? ஓகே, ரைட். ஸ்டார்ட் பண்ணவா? நைட் வந்து இன்னைக்கு நாங்கள் சவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு விளங்கி இருந்ததா வடிவாக? எல்லா கேள்வியும் விளங்குச்சுதா? ஏதாவது கேள்வி விளங்காம இருந்தால் இருக்கு டெலிகிராம் எனக்கு கொடுக்கும். இந்த கேள்வி டிஸ்கஸ் பண்ணது விளங்கலைன்னு சொல்லி டெலிகிராம் எனக்கு கொடுக்கும். அது அதே மாதிரி ஒரு கன்செப்ட் திரும்ப கொஞ்சம் மாடல விளங்கப்படுத்தணும், அதே கேள்வி விளங்கப்படுத்தணும். ஓகே, ரைட். ஸ்டாப் பண்றேன். தேங்க்யூ.